அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் மனிதர்களாக அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் ஒரு விருப்பத்தை பற்றி சிந்திக்கப் போகிறோம். அது என்னவென்றால், நம்முடைய முகம் அழகாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் உண்மையான அழகு என்பது வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ஒருவர் மீது தனது அருளையும் ஒளியையும் வழங்கும்போது அது அவரின் முகத்தில் வெளிப்படும். அந்த முக அழகை பெறுவதற்கான ஒரு அழகான ஆன்மீகமான வழியை இன்று பார்க்கலாம். நாம் அறிந்திருப்பது போல, யூசுப் நபி அவர்களின் அழகு உலகில் ஒப்பற்றதாக இருந்தது. அந்த அழகை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஒரு தனிச்சிறப்பு. அதனால்தான் குர்ஆனில் யூசுப் நபி அவர்களை பற்றிய சம்பவங்கள் மிகவும் ஆழமாகவும் உணர்ச்சிகரமாகவும் கூறப்பட்டுள்ளன. அந்த சம்பவங்களில் ஒன்றாகும் அந்த புகழ்பெற்ற ஆயத், فلما رأينه أكبرنه وقطعن أيديهن وقلن حاش لله ما هذا بشرا إن هذا إلا ملك كريم. இந்த ஆயத்தில் பெண்கள் யூசுப் நபியை பார்த்தவுடன் அவர்களின் அழகில் மயங்கி தங்கள் கைகளை அறுத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அது ஒரு சாதாரண அழகு அல்ல, அல்லாஹ்வின் நூர் நிறைந்த அழகு. இந்த நூரை நம் வாழ்க்கையிலும் பெறுவதற்காக 3 எளிய ஆனால் சக்தி வாய்ந்த அமல்கள் கூறப்பட்டுள்ளன. முதலில், வாரத்தில் ஒரு முறை சூரா யூஸ் போதுவது. இது எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, மனதார ஓத வேண்டும். ஓதுவதற்கு முன் ஒரு கண்ணாடி தண்ணீர் வைத்துக்கொண்டு ஓதி முடித்த பின் அதில் ஊதி அந்த தண்ணீரை குடித்தும் முகத்தில் கழுவியும் உடலில் தெளித்தும் கொள்ள வேண்டும். இது வெளிப்புற அழகை மட்டுமல்ல, உள்ளத்தையும் சுத்தமாக்கும் ஒரு அமல். இரண்டாவது, அந்த ஆயத்தை தினமும் 11 முறை ஓதுவது. அதை உங்கள் கைகளில் ஓதி பிறகு முகத்தில் தடவிக்கொள்ளுங்கள். இது ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நினைவில் நம்மை நிலைநிறுத்தும் ஒரு வழி. தொடர்ந்து இதை செய்யும் போது மன அமைதியும் முக ஒளியும் மெதுவாக அதிகரிக்கும். மூன்றாவது, அந்த ஆயத்தை ஒரு காகிதத்தில் அரபியிலும் அதன் பொருளுடனும் எழுதி பதித்து தினமும் சில நிமிடங்கள் அதை நோக்கி சிந்திக்க வேண்டும். சுப்ஹான் அல்லாஹ் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே அதை பார்த்து கொண்டிருங்கள். இது நம் மனதை அமைதிப்படுத்தும், நம் எண்ணங்களை தூய்மைப்படுத்தும். இந்த அமல்கள் அனைத்தும் குர்ஆனை சார்ந்தவை என்பதால் அவற்றை மரியாதையுடன் சுத்தத்துடன் செய்ய வேண்டும். சில நாட்களில் தவிர்த்து மற்ற நாட்களில் தொடர்ந்து செய்ய வேண்டும். எத்தனை நாட்கள் என்று வரம்பில்லை, ஆனால் தொடர்ந்து செய்வதே முக்கியம். இறுதியாக, நம்முடைய நோக்கம் வெறும் முக அழகாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம் முகத்தையும் நம் உள்ளத்தையும் அழகாக்க வேண்டும். நற்குணங்களால் நிரம்பிய மனிதர்களாக நம்மை மாற்ற வேண்டும். இந்த உலகிலும் அமைதியான வாழ்க்கையையும் மறுமையில் சொர்க்கத்தையும் பெற அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. ஆமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.